ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஓகே. என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு? ம் 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 ஓகே. ஓகே. ம் ம் ஓகே. ம் ம் ஓகே. 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 ம் ரைட். ஸ்ட்ரிங்குக்கும் வேருக்கும் என்னமா வித்தியாசம்? ம் ஓகே. ம் 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 ஓகே. ஃபைன் மேம். குட். ஸோ இப்போ அதே டேட்டா டைப் நாலேஜை வச்சு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ண போற நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேரியபிள்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டேட்டா டைப்போடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ வேரியபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம அந்த கிளாஸ்லயே நம்ம பேசியிருந்தோம். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங்ல வந்து இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா டைரக்டா போய் நம்ம இன்புட்டை டைப் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து கண்டெயின் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இன்புட்டை வந்து கண்டெயின் பண்ணி ப்ளஸ் ப்ரோக்ராமிங்ல இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி எடுத்துட்டு போறது ப்ளஸ் அவுட்புட்டை டெலிவரி பண்றதுக்கு நம்ம யாருடைய சப்போர்ட் தேவைப்படுது? வேரியபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமிங்ல ஒரு இன்புட்டை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங்ல வேற எங்கேயாச்சும் அது தேவைப்பட்டதுன்னா அந்த வேரியபிள் மூலியமாவே நம்ம அதை கேரி பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அவுட்புட்டை கெட் பண்ணணும்னா அந்த வேரியபிளை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணா போதும், அதுல இருக்கிற டேட்டா நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸ் வந்து வேரியபிள் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றதுக்காக ஒரு சின்டாக்ஸை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் வந்து புதுசா இங்க கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்றது வந்து என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குன்னு பாருங்க. நம்ம C# ப்ரோக்ராமிங்ல வந்து நீங்க வேரியபிள் வந்து ரெண்டு விதமா டிக்ளேர் பண்ணலாம். ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், அசைன் பண்ணலாம். புரியுதுங்களா?
செகண்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போதே நீங்க வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே ஸ்பாட்லயே வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 2 விதமான வேரியபிள். இப்போ உங்க மைண்ட்ல என்ன டவுட் வரும்னு கேட்டீங்கன்னா, சரி இதுல நான் எந்த சின்டெக்ஸை யூஸ் பண்றது, எது பெஸ்ட், ஃபர்ஸ்ட் வேல பண்றது பெஸ்டா, செகண்ட் வேல பண்றது பெஸ்டான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆக்சுவலா வந்து இது பெஸ்ட் அது பெஸ்ட் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சில டைம் உங்களுக்கு இதுவும் தேவைப்படும், சில டைம் உங்களுக்கு இதுவும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் நீங்க உங்க ப்ரோக்ராமிங்ல ஒரு மல்டிபிள் ஸ்கோப் ப்ரோக்ராமிங் பண்றீங்க. மல்டிபிள் ஸ்கோப்னா என்னன்னா மல்டிபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் தான் ஸ்கோப். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமிங்ல ஒரு 3 ஸ்கோப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து ஸ்கோப் 1ல என்னுடைய ஸ்ட்ரக்சர் 1ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஆனா அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நான் எந்த ஸ்கோப்ல தான் கெட் பண்ண போறேன், தேர்ட் ஸ்கோப்ல கெட் பண்ண போறேன். ஸோ என்ன கான்செப்ட், நான் வந்து ஸ்கோப் 1ல ஸ்ட்ரக்சர் 1ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஆனா அந்த வேரியபிளுக்கான வேல்யூ எனக்கு எந்த ஸ்கோப்ல தான் வரும், அசைன் பண்ண போறேன், தேர்ட் ஸ்கோப்ல தான் அசைன் பண்ண போறேன். அப்போ நான் இந்த இடத்துல என்ன சின்டெக்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? ஸோ ஒரு லொகேஷன்ல வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ நம்ம இன்னொரு லொகேஷன்ல அசைன் பண்றது. ஒரு லொகேஷன் விட்டு ஒரு லொகேஷன் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு லைன்ல டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க அடுத்த லைன்ல கூட என்ன பண்ணிக்கலாம், வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்கோப் 1ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண அந்த இடத்துலயே அதுக்கான வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னவே போற மாதிரி இருக்கும், செகண்ட் வே. ஸோ இந்த இடத்துல எந்த லைன்ல வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்களோ அதே லைன்ல அதுக்கான வேல்யூவை கொடுத்துருவீங்க. இதுதான் செகண்ட் வே. ஸோ இது மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் வேவும் தேவைப்படும், செகண்ட் வேவும் தேவைப்படும். போலாங்களா? ரைட், கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்றதுக்கு சின்டெக்ஸ் படி பாத்தீங்கன்னா, டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணணும், ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து யூசர் டிஃபைன்டு, நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க பேரு, பிடிக்காதவங்க பேரு, ஃப்ரெண்டு, ஆக்டரு, ஆக்ட்ரஸ், கிரிக்கெட்டர்ஸு, என்ன நேம் வேணாலும் ஃபேவர் நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா இது யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன்டுனா நம்மளே என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க இளவரசன், 2 டேர்ம் ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்ல. ப்ரீ டிஃபைன்டு ஒன்று, யூசர் டிஃபைன்டு ஒன்று. என்ன வார்த்தை? ப்ரீ டிஃபைன்டு ஒன்று. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு டவுட் இருக்கும், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ டிஃபைன்ட். ப்ரீனா என்னன்னா முன்கூட்டியே டிஃபைன் செய்யப்பட்ட விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப் நேற்று படிச்சீங்க, இன்ட்டு, ஃப்ளோட்டு, இதெல்லாம் படிச்சீங்க. இது நம்மளா கண்டுபிடிச்சோம் இல்ல, ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஒரு விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அப்போ அது எல்லாமே என்ன டிஃபைன்டு, டேட்டா டைப்ஸ் ஆர். இப்போ யூசர் டிஃபைன்னா என்னன்னா, நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். we can customize as per our choice. ஸோ இப்போ வேரியபிள் நேம் மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், இது எல்லாமே என்ன டிஃபைன்டா தான் டிஃபைன் பண்ண போறீங்க, யூசர் டிஃபைன்டா தான் பண்ண போறீங்க. ஸோ நீங்க என்ன நேம் வேணாலும் வேரியபிளுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, கிளாஸுக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா யூசர் டிஃபைன்ட் நேம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு ஒரு பிகினரா வரவங்க மைண்ட் செட் என்ன ஆயிருக்கும் இதை சொன்ன பிறகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல நான் பார்த்தது, என்ன நேம் வேணாலும் குடுக்கலான்னு சார் சொல்லிட்டாரு. அப்போ அவங்க ப்ரோகிராம் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க பேரு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ற மாதிரி, அவங்களுடைய ஃபேவரைட் ஆக்டர் பேரு பிரிண்ட் பண்ற மாதிரி, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம பிரிண்ட் பண்ற மாதிரிலாம் ப்ரோகிராம் பண்ணுவாங்க. எஸ், அவுட்புட் வரும். வொர்க் ஆகும். அதுல எந்த தப்பும் இல்ல. ஸோ கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் வரும், எரர் வரலாம் கிடையாது. எஸ், இப்போ கூட நீங்க ப்ரோகிராம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க பேர்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். தப்பு இல்ல. ஆனா ஆனா அது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் நேம், ஒரு வேரியபிளுடைய பேர் வந்து ஷாருக் கான் அப்படின்னு வைக்கிறாங்க. அவுட்புட்ல அமிதாப் பச்சன் அப்படின்னு பிரிண்ட் பண்றாங்க. எஸ், வரும். அவுட்புட்லாம் வரும். ப்ரோகிராம்லாம் ஓகே தான். பட் தட் இஸ் நாட் சஜஸ்டபிள் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமர். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமருக்கு வந்து கோடிங் ஸ்டாண்டர்டுன்றது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க ஒரு கோடு எழுதுறீங்கன்னா அந்த கோடு உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி இருக்க கூடாது. உங்க கோடை ரிவ்யூ பண்ற யாரா இருந்தாலும் அந்த கோட் அவங்களுக்கு புரியணும். அப்போ என்ன சஜஷன் இதுல கொடுக்கலாம் அப்படின்னா, என்னதான் அது யூசர் டிஃபைன்டா இருந்தாலும், என்னதான் நீங்க இஷ்டத்துக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும், ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா கொடுங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளுடைய பேரை வந்து ஏ அப்படின்னு வைக்கிறேன். எதுக்கு ஏன்னு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன் ஒரு வேரியபிளுடைய பேரு. ஸ்டில் இது ஏஜ்ன்றது யாருடைய ஏஜ், எந்த ஏஜ் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் மற்றவங்களுக்கு புரியாது. இது பார்ஷியலி அண்டர்ஸ்டாண்டபிள், பார்ஷியலி நாட் மீனிங்ஃபுல். அப்ப இது இன்னும் ஒரு மீனிங்ஃபுல்லா ப்ரொஃபஷனலா ஆக்கணும் அப்படின்னா, இது யூசருடைய ஏஜா, இல்ல ஸ்டூடெண்டோடைய ஏஜா, இல்ல அட்மினோடைய ஏஜா, இல்ல கஸ்டமருடைய ஏஜா அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் மோர் மீனிங்ஃபுல். இப்போ நான் வேரியபிள் பேர் என்னன்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த கோடை வந்து யார் ரிவ்யூ பண்ணாலும் அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். The value stored in this variable is denoted as, இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ என்ன டினோட் பண்ணுது? கஸ்டமர் ஏஜ் வந்து டினோட் பண்ணுது. புரியுதுங்களா? ரைட், போலாங்களா? ரைட். ஸோ இப்போ டிக்ளரேஷன், அதுக்காக கம்பல்சரி நம்ம லாஸ்ட்ல என்ன கொடுக்கணும்? செமிகாலன் கொடுக்கணும். ஸோ டிக்ளரேஷன் அதை குறிக்கிறது அதுதான், டிக்ளரேஷன். ஸோ செமிகாலன் இஸ் டினோட்டட் as டிக்ளரிங். ஸோ நீங்க வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு லாஸ்ட்ல என்ன கொடுத்தே ஆகணும் ஃபார் த டிக்ளரேஷன் கன்ஃபர்மேஷன்? செமிகாலன் கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ செமிகாலன் கொடுக்கல, அப்ப கம்பைலருக்கு வந்து என்னன்னா வேரியபிள் என்ன ஆகலன்னு அர்த்தம்? ப்ராப்பரா டிக்ளேர் ஆகல. புரியுதுங்களா? ரைட். ஸோ அப்போ ப்ராப்பர் டிக்ளரேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன த்ரோ பண்ணும்? அந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணும். கிளியரா இருக்கீங்களா? ரைட். ஸோ அப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு எண்ட் ஆஃப் த வேரியபிள்ல நம்ம என்னன்னு கொடுத்துருக்கணும்? கம்பல்சரி செமிகாலன் கொடுத்துருக்கணும். அதனாலதான் செமிகாலன் கொடுக்கலன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ரைட். இப்போ இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு இளவரசன். இப்போ இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூட நீங்க கொடுக்கலாம் ஆப்ஷனலா. அவர் பேரு ஆக்சஸ் மாடிஃபையர், அதாவது பப்ளிக் பிரைவேட்னு சொல்லுவாங்க.
மெயினான access modifier என்னது? ரெகுலரா யூஸ் பண்ற access modifier என்னது? பப்ளிக் பிரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றீங்க. நான் என்ன பண்றேன்னா இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பை கொடுத்துட்டு வேரியபிளுடைய பேர் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேரியபிள் வந்து எனக்கு த்ரூஅவுட் த ப்ரோக்ராம் எல்லா இடத்துலயும் அக்சஸ் ஆகணும். குளோபலி த்ரூஅவுட் த ப்ரோக்ராம் எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் ஆகணும்னா அந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்? பப்ளிக் அப்படின்னு கொடுக்கணும். இதுவே அந்த ஏன்ற வேரியபிள் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகணும், எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்க என்ன கொடுத்துக்கணும்? பிரைவேட். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்றோமா இளவரசன்? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஏ வேரியபிளுக்கான ஆக்சஸ என்ன பண்றோம்? அதனாலதான் அவங்க பேர் என்னன்னு வந்தது? மாடிஃபையர். ஸோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்சஸை மாடிஃபை பண்ணிக்கலாம் இன் டூ ஆங்கிள். ஒன் இஸ் பப்ளிக், another ஒன் இஸ் பிரைவேட். இது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். சரி, கிளியரா இருக்கீங்களா? இதை கொடுத்து நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் அக்சஸ் மாடிஃபையர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் த இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை த ஆக்சஸ். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? வேல்யூ கொடுக்கணும். ஸோ வேரியபிளோடைய வேல்யூ கொடுக்கறதுக்கு என்ன சின்டெக்ஸ்னு கேட்டீங்கன்னா, என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்களோ அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேரியபிளுக்கான வேல்யூ. வேல்யூ டிக்ளரேஷன் பண்றீங்க, அதனால லாஸ்ட்லயே என்ன கொடுக்கணும்? டிக்ளேரிங் த வேல்யூக்கு செமிகாலன் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மேல வெரி குட், ஈக்குவல் டு. இப்போ நீங்க இந்த ஏக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கணும். ஸோ மேல ஏ என்ற அந்த வேரியபிள் என்ன டைப்ல டிக்ளேர் ஆயிருக்கோ அந்த டைப் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் நீங்க கொடுக்க முடியும். இப்போ போயிட்டு நான் டபுள் கோட்ஸ்ல ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். முக்கியமான பாயிண்ட், கம்பைலர் வந்து ஒரு லைனுக்கு வரும்போது எப்பவுமே ஈக்குவல் டு ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். எப்பவுமே ஈக்குவல் டு ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஸோ ரைட் சைடில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கும். எப்பவுமே மைண்டில் வச்சுக்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைனுக்கு கம்பைலர் வருது அப்படின்னா ஆல்வேஸ் இட் வில் சி ஈக்குவல் டு விச் சைட் ஃபர்ஸ்ட்? எஸ், ஆல்வேஸ் ரைட் சைடு தான் பார்க்கும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை லெஃப்ட்ல இருக்கிற வேரியபிளுக்கு எடுத்துட்டு போயிட்டு அசைன் பண்ணும். என்னமா, ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட்ல இருக்கிற வேரியபிள்ல போயிட்டு அசைன் பண்ணும். ஸோ ரைட் சைடு வேல்யூ வில் அசைன் டு லெஃப்ட் சைடு வேரியபிள். லெஃப்ட் சைடு வேல்யூவா? ஸோ இப்போ இந்த லைனுக்கு கம்பைலர் வருதுமா, ஈக்குவல் டு எந்த சைடை பார்க்கும்? என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க? நீங்க ரைட் சைடுல என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்க? ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ கம்பைலர் அது லெஃப்ட்ல இருக்கிற எந்த வேரியபிளுக்கு எடுத்துக்க ட்ரை பண்ணும்? இன்டீஜர் டைப்ல இருக்கிற ஏ வேரியபிளுக்கு எடுக்க ட்ரை பண்ணும். பட் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இன்டீஜர் டைப்புக்கு கேஸ்ட் அசைன் ஸ்டோர் ஆகாது. அப்போ உடனே உங்களுக்கு பக் அடிக்கும். புரியுதமா? அப்போ நம்ம ஏவை வந்து இன்டீஜர் டிக்ளேர் பண்றதுனால we are eligible to give only numbers மட்டும்தான் கொடுக்க முடியும். கிளியரா இருக்கீங்களா? ரைட், இது ஒரு விதமான சின்டெக்ஸ். இன்னொரு விதம் செகண்ட் வே என்னன்னா, அதே தான், தேவைன்னா அக்சஸ் மாடிஃபையர் கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல். அதுக்கப்புறம் கம்பல்சரி டேட்டா டைப், கம்பல்சரி வேரியபிளுக்கு ஒரு நேம், ஈக்குவல் டு போட்டு அங்கே நீங்க வேல்யூ கொடுத்து அங்கே என்ன பண்ணிக்கலாம்? டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பப்ளிக்கா வேணும்னா பப்ளிக்கு, பிரைவேட்டா வேணும்னா பிரைவேட், அதை நீங்க ஆப்ஷனலா கொடுத்துக்கோங்க. டேட்டா டைப் கொடுத்துட்டேன்.
வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு அங்கேயே நம்ம வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸை எப்படி வேணாலும் அசைன் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் 2 வேக்கும் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பிபிடி நான் கொடுப்பேன். பிபிடி நான் கொடுக்கும்போது என்னுடைய நோட்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அண்டர்லைன் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் யூசர் டிஃபைன்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக. நம்ம என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது இல்லை? ஸோ த அண்டர்லைன்டு திங்ஸ் ஆர் என்னது? யூசர் டிஃபைன்டு. நம்ம என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிம்மா, இப்போ இந்த இடத்துல கிரீன் கலர்ல இருக்கிறதுலாம் ஒர்க் ஆகும், ரெட் கலர்ல இருக்கிறது ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஏன் எரர் வருதுன்னு சொல்லுங்க இந்த ரெண்டுத்துக்கும். வெரி குட். செகண்டுக்குமா? ஸ்ட்ரிங்ஸ்ல கொடுத்துருக்கோம், சிங்கிள் கொட்டேஷன் போட்டு. கரெக்டுங்களா? ரைட். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் புரிஞ்சுதாமா? அடுத்து போலாமா? ரைட். ஸோ இப்போ ஒரு டேட்டா டைப், ஒரு வேரியபிள் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஆப்ரேட்டருடைய சப்போர்ட் எதுக்குன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து 2 இன்புட் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணணும். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் படி ஈக்குவேட் என்னென்ன ஈக்குவேட் பண்ணலாம்? அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இதெல்லாம் பண்ணலாம். ரைட். அப்போ உங்க இந்த இன்புட்டை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ரைட் எக்ஸ்பிரஷன்ஸ். a + b, a - bன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ரெண்டாவது, இந்த இன்புட் வச்சு நீங்க என்ன எழுதலாம்னா, இந்த இன்புட்டுக்கான யூ கேன் ரைட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பிரஷனோ இல்ல கண்டிஷனோ உங்க இன்புட்டுக்கு எழுதணும் அப்படின்னா, we need the support of operators. பார்க்கலாமா? ரைட். ஸோ இப்போ ஆபரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. நம்மளோட இன்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கும் நம்ம இன்புட்டுக்கான கண்டிஷன்ஸ் எழுதுறதுக்கும் யாருடைய சப்போர்ட் தேவைப்படுது? சப்போர்ட் தேவைப்படுது. ரைட். இப்போ ஆபரேட்டர்ஸை பத்தி பேச போறோம். பேசலாங்களா? ரைட். ஆபரேட்டர்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். என்னமா? இததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். மற்றதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் இஸ் யூஸ் டு டூ மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுமா? மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ்னா என்னென்ன? எக்ஸாக்ட்லி அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து அடிஷன் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஃபார் சப்ராக்ஷன், ஆஸ்ட்ரிக்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஒரு ஸ்லாஷ் ஃபார் டிவிஷன், பர்சன்டேஜ் சிம்பிள் ஃபார் மாடுலர் டிவிஷன். இப்போ நீங்க உடனே பைத்தானுக்கு போயிட்டு வருவீங்க. பைத்தான்ல ஒரு ஸ்லாஷ் இருந்திருக்கும், 2 ஸ்லாஷ் இருந்திருக்கும். ரைட். அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஆனா இங்க 2 ஸ்லாஷ்லாம் கிடையாது. எந்த லாங்குவேஜ்ல? C# ஒரு ஸ்லாஷ் தான், 2 ஸ்லாஷ்லாம் கிடையாது. ஸோ பைத்தான்ல வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அதை டிவிஷனும், 2 ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அதை ஃப்ளோர் டிவிஷனும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு வேல்யூவை வந்து எதில் எடுத்துக்கும்? சிங்கிள் ஸ்லாஷுக்கு பாயிண்ட், அதாவது ஃப்ளோட்ல எடுத்துக்கும். சரிங்களா?
உங்களுடைய வேல்யூவை ஃப்ளோட்ல எடுத்துக்கும். பட் இதுவே நீங்க ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளோட்லயே வந்திருந்தாலும் அது என்ன பண்ணி எடுத்துக்கும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி, which is எதில் எடுத்துக்கும், இன்டீஜர்ல எடுத்துக்கும். ஏன்னா அங்க டேட்டா டைப்ல நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்க பைத்தான்ல. ஆனா இங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வச்சு டிவிஷன் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஸ்லாஷ் தான் போடுவேன். என்னமா, ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் டிவிஷன் பண்ணுவேன். வரக்கூடிய என்னுடைய அந்த அவுட்புட் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது பாயிண்ட்லனா வரட்டும் இல்ல பாயிண்ட் இல்லாமனா வரட்டும், நான் டிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய அவுட்புட்டை வந்து பேஸ்ட் ஆன் எதை வச்சு எடுத்துக்கும், பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப்பை வச்சு எடுத்துக்கும். ஸோ நான் அந்த வேரியபிளை இன்ட்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா என்னுடைய டிவிஷன் வேல்யூ எதில் எடுத்துக்கும், அது இதுவே நான் அந்த வேரியபிளை ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா என்னுடைய அவுட்புட் என்னவா இருந்தாலும் எதில் எடுத்துக்கும், பாயிண்ட்ல எடுத்துக்கும். புரியுதுங்களா? ரைட். ஸோ அதனால தான் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப், நீங்க உங்க வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டிவிஷன் வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இங்க வந்து ரவுண்ட் ஆஃப்க்கு தனி டிவிஷன், பாயிண்ட் வேல்யூக்கு தனி டிவிஷன் பைத்தான்ல இருக்கிற மாதிரி இங்க கிடையாது. ரைட், போலாங்களா? ரைட். இது வந்து மாடுலர் டிவிஷன். இப்போ இதை ஒவ்வொன்றா பார்ப்போம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் கூட வேல்யூ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதே லைனில் கூட நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது சின்ன எக்ஸாம்பிள்ன்றதுனால நான் ஏபின்னு எடுத்துக்கிறேம்மா. பட் உங்களுக்கு ரியல் டைம் எடுக்கும்போது வேரியபிள் நேமை நான் ஏபின்லாம் கொடுக்க மாட்டேன், மீனிங்ஃபுல்லாக கொடுப்பேன். ரைட். இப்போ சி டி உங்களுக்கு வேணுன்ற வேரியபிளை இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கூட என்ன பண்ணிக்கலாம், முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த வேரியபிளுக்கு நீங்க என்ன கொடுத்துக்கலாம், அதுக்கான வேல்யூ கொடுத்துக்கலாம். பட் ஆல்வேஸ் நோட் த பாயிண்ட், வேரியபிள் நேம் லெஃப்ட்ல இருக்கணும், அதுக்கான வேல்யூ ரைட்ல இருக்கணும். லைக் 10 = a, இது கரெக்டா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும், ரைட் சைடில் இருக்கிறத எடுத்துட்டு போய் தான் லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும். ஏ வேரியபிள் 10ன்ற வேல்யூக்கு அசைன் ஆகுமா? ஆகாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் x = yன்னு கொடுக்குறீங்கன்னா இங்க யாரோட வேல்யூ யாருக்கு அசைன் ஆகும், கரெக்டா சொல்லுங்க. இங்க யாரோட வேல்யூ யாருக்கு அசைன் ஆகும், கரெக்டா சொல்லுங்க. ரைட். ஒயோட வேல்யூ எக்ஸுக்கு அசைன் ஆகும். ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கிறவங்களுடைய வேல்யூ ஈக்குவல் டு லெஃப்ட் சைடுக்கு அசைன் ஆகும். புரியுதுங்களா? ரைட். போலாங்களா அடுத்து? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க முதல்ல வேரியபிள் இப்படி டிக்ளேர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கூட நீங்க டிக்ளரேஷன் போட்டு அதுக்கான வேல்யூவை கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போறோம், தனித்தனியாவே நம்ம பண்ணிக்கலாம். a plus b int d equal to a minus b e equal to a multiply b, a divide b, a modulo division b. இப்போ கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். ஈக்குவல் டு எந்த சைடை பார்க்கும்,
ரைட். ஸோ ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்கீங்க? எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஈக்குவல் டு ரைட் சைடில் தான் இருக்கணும். ஸோ வேல்யூனா என்ன, எக்ஸ்பிரஷனா என்ன? இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன கொடுத்துருக்கீங்க? வேல்யூவா எக்ஸ்பிரஷனா? இங்க வேல்யூ கொடுத்துருக்கீங்க. பட் இந்த லைன்ல ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன கொடுத்துருக்கீங்க? வேல்யூ கொடுத்துருக்கீங்களா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஸோ கம்பைலர் என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி வேல்யூவை கெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவை யாருக்கு அசைன் பண்ணும்? சிக்கு அசைன் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு ரைட் சைடு நீங்க எய்தர் வேல்யூ ஆர் எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த லைன்ல சியோடைய வேல்யூ என்னவா எடுத்துக்கும்? அதான் என்ன வேல்யூ வரும்? 13. அப்ப சியோடைய அவுட்புட் 13 வரும். இப்போ அடுத்த லைன்ல டியோடைய அவுட்புட் என்னவா வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. முக்கியமானது விட்டீங்களே, -10 நெகட்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் ஈயோடைய அவுட்புட் ரைட். இப்போ அடுத்து எஃப்க்கும் ஜிக்கும் என்ன அவுட்புட் வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். நீங்க டிவிஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்க வேண்டியது எதனுடைய வேல்யூ? கோஷன்டோடைய வேல்யூ. இதுவே வந்து நீங்க மாடுலோ டிவிஷன் பண்றீங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு மாடுலோ டிவிஷன், இதுக்கு பேரு மாடுலோ டிவிஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மாட் ஆபரேஷன் சொல்லலாம். மாடுலோ, மாடுலோ, மாடுலஸ், மாட் என்ன வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ மாடுலோ டிவிஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிவிஷனுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டியது ரிமைண்டரோடைய வேல்யூ. சரிங்களா? அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து டிவிஷன் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும் இதுக்கு? 5 2s are 10, 0ன்னு வரும். இப்போ இதுதான் டிவிஷன் ப்ராசஸ். இந்த டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாப்ல வர்றத கோஷன்ட்னும் பாட்டம்ல வர்றத ரிமைண்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் எடுத்துக்க போறீங்க. ஸோ ரிமைண்டர் வந்து ஃப்ளோட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கோஷன்ட் தான். இப்போ கோஷன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மல் டிவிஷன் பண்றீங்க அப்படின்னா கோஷன்ட். சில டைம் கோஷன்ட் வந்து பாயிண்ட் வச்சு 0லாம் ஆட் பண்ணுவீங்க, பாயிண்ட் வச்சு 5 6 இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ல கூட வரும். இப்போ உங்களுக்கு கோஷன்ட் வந்து பாயிண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா, ஆனா நீங்க உங்க வேரியபிள் வந்து என்னன்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க? இன்ட்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜி இன்ட் சாரி எஃப் தானே கொடுத்துருக்கீங்க. ரைட். இன்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு டிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் எதுல வந்திருக்கு கோஷன்ட்? கோஷன்ட் எதுல வந்திருக்கு? ஃப்ளோட்ல வந்திருக்கு. ஆனா இப்போ எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கோனா வந்த வேல்யூல ரவுண்ட் ஆஃப். அப்ப 2.7ல ரவுண்ட் ஆஃப் பண்ணா என்னன்னு எடுத்துக்கும்? 2 தான் எடுத்துக்கும். சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. 2.7 ரவுண்ட் ஆஃப் பண்ணா நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்னன்னு எடுத்துக்கிறாங்க? நோ. டிவிஷன் ப்ராசஸ் ஆபரேட்டர் வச்சு பண்றீங்க அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூல ரவுண்ட் ஆஃப் தான் எடுத்துக்கும். அப்ப என்ன எடுத்துக்கும்? 2. இதுவே நீங்க அந்த வேரியபிள் வந்து ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா என்னன்னு எடுத்துக்கும்? அப்படியே புரியுதாமா? ரைட். இது இப்போ சார் எனக்கு வந்து ஃப்ளோட்ல வரல சார், எனக்கு இன்டீஜர்ல தான் வந்திருக்கு. அப்ப டைரக்டா உங்களுக்கு என்னன்னு எடுத்துக்கும்? எஃப் உடைய வேல்யூ 2ன்னு எடுத்துக்கும். சூப்பர் சார். இதுவே நான் வேரியபிள ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா, ஆனா எனக்கு வந்திருக்கிறது இன்டீஜர்ல தான் வந்திருக்கு,
அப்ப நான் வேரியபிள் ஃப்ளோட்ல வச்சிருந்தா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா பாயிண்ட் என்னன்னு சேர்த்துக்கும் 0ன்னு சேர்த்துக்கும். இலவசன் புரியுதா? எப்படி ஒர்க் ஆகுது மிஷின்ல, எப்படி மெஷின் கன்வெர்ட் பண்றதுன்னு புரிஞ்சுதா? டபுள் ப்ராமிஸ். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதான் என்னுடைய ஆக்சுவல் ஏ வேல்யூ பி வேல்யூ. இப்போ எல்லாத்துக்கும் கரெக்டா அவுட்புட் நீங்க சொல்லுங்க. சிக்கு என்ன அவுட்புட்? பிக்கு சாரி டிக்கு. வெரி குட். ஈக்கு 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 கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. கன்ஃபார்மா? ரைட். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கொடுக்க மாட்டாங்க, இன்டர்வியூல கொடுக்க மாட்டாங்க. யோசிச்சு பதில் சொல்லுங்க. ரைட். எஃப்க்கு என்னமா அவுட்புட்? ரைட். கோஷன்ட் வந்து 10. இதுவே நீங்க எஃப் ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்ணியிருந்தா என் வேரியபிள் இப்போ ஃப்ளோட்ல இருக்கு, அப்ப எப்படி அது இன்டீஜர்ல எடுத்துக்கும்? இப்போ நான் இதை ஃப்ளோட்ல வச்சிருக்கேன் எஃப், என்னன்னு வரும் அவுட்புட்? டென்னு தான் வருமா? ஃப்ளோட் வேல்யூ ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணும்போது எஃப் ஓட வேல்யூ எப்படி ரவுண்ட் ஆஃப்ல வரும்? 0.0ன்னு அதுவே சேர்த்துக்கும். ரைட். ஜி உடைய அவுட்புட் ரைட் 0.0. ஏமா 0.4 ரிமைண்டர்? ஆக்சுவலா வேரியபிள் இன்டீஜர்ல இருக்கு, அது முக்கிய காரணம் இன்டீஜர்ல இருந்தா ஃப்ளோட்ல வருமா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மாடுலர் டிவிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ரிமைண்டரை தான் நீங்க எடுத்துக்கணும். ரிமைண்டர் பாயிண்ட்ல வரவே வராது. அப்புறம் எப்படி, எந்த பேசிஸ்ல நீங்க 0.4 அப்படின்னு சொன்னீங்க? யோசிச்சு சொல்லுங்க. ஏ பரவாயில்லம்மா, இது வந்து சின்ன சின்ன விஷயம், பேசிக். 20 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, அப்போ 0ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதாமா? ரைட். ஒருத்தர் இருக்காரு ஊர்ல, சரிங்களா? அவரு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பாரு. இப்படி ஒருத்தர் இருக்காரு ஊர்ல, அவரு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ்டு பர்சன் ஒருத்தர். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பாரு. கிளாஸ் எடுத்து வேலைலாம் வாங்கி கொடுப்பாரு. ஆனா அவருடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல அவரே மேக்ஸ்ல வீக் தான். அந்த ஒருத்தர்கிட்ட தான் நீங்க கிளாஸ் எடுத்துன்னு இருக்கீங்க, சரிங்களா? அப்ப என்னால முடிஞ்சது உங்களால முடியாதா? நீங்க பூமியில இருந்து வந்தீங்க, நான் வானத்துல இருந்து வந்துட்டேனா? ரைட். சரிம்மா, இதோட ஹோல்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து வேரியபிள்ஸ் முடிச்சோம், ஆபரேட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கிளாஸ் இருக்கு, ஆபரேட்டர்ஸை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன? சொல்லுங்க.
ஆமாம்மா, ஃபீஸ் ரிசிப்ட்லாம் அனுப்புவாங்க. ஆமா, ஹெச்ஆர் வந்து மேரேஜ்ல இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க வந்து ஸ்பாட்ல இல்ல. ஒரு 6 ஸ்டூடண்ட்டுக்கு என்னமோ இன்னும் ரிசிப்ட் ஷேர் ஆகல மெயில். அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க லாஸ்ட் வீக் மேரேஜ் முடிஞ்சுது. இந்த வீக்கில் அவங்க ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ண உடனே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகிடும். கவலைப்படாதீங்க. அதுதான் நீங்கள் இனிஷியலாக இவ்வளோ பண்ணுறதா சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த கால் உங்களுக்கு வராதுக்கு காரணம் ஹெச்ஆர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால தான் அந்த காலும் உங்களுக்கு வரல. நீங்கள் இனிஷியலாக ஏதோ 4 or 5 என்னமோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் 1K தான் பண்ணீங்க இல்லையா? சாரி 3K பண்ணீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த பேலன்ஸ் கேட்காத காரணமும் அவங்க ஆக்டிவ்ல இல்லை, லீவ்ல இருக்காங்க. அதனால தான் இப்போ ரெஸ்யூம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் என்னன்னு பார்த்துட்டு அந்தந்த ட்ரெயினர் கிட்ட சொல்லுவாங்க. அது இந்த வீக்ல நீங்க பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா சேர்த்து இப்போ நீங்க வந்து நீங்க சொல்றதுதான். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் 3K பண்ணதுக்கு தனியா ரெசிப்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் அடுத்து 2K பண்றேன், 3K அதுக்கு தனியா ரெசிப்ட் கொடுங்கன்னா செகண்ட் டியூவா கன்சிடர் ஆயிடும். புரியுதுங்களா? இல்ல நான் இப்போ இந்த 2K 3K நான் இந்த வீக்ல பண்ணிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எவ்வளவு பண்ண போறீங்க இப்போ? 2K இப்போ பண்ண போறீங்கன்னா 2 பிளஸ் ஆல்ரெடி எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 3. ஒரே ஃபீ ரிசிப்டா 5Kன்னு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டியூ 5K பே பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ரெண்டுத்துக்கும் தனித்தனி ரிசிப்ட் 3Kக்கு தனியா 2Kக்கு தனியா சொன்னீங்கன்னா 2 ரிசிப்ட், அப்ப 2 டியூ பே பண்ணிட்டீங்க. அப்ப பேலன்ஸ் எத்தனை டியூ தான் உங்களுக்கு இருக்கும்? 2 டியூஸ் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு தான் அது பேக்லாக். அதனால இந்த வீக்ல பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஷார்ட்டா சிங்கிள் ரிசிப்ட்ல 5Kன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதனால புதன்கிழமை வேங்கிழமை தான் அவங்க ரெஸ்யூம் பண்றாங்க. நீங்க பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஹெச்ஆர் கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஷார்ட்ல 5Kன்னு பேமெண்ட் ரெசிப்ட் வந்து அது ஆக்சுவலா டேஷ்போர்ட்ல ஜென்ரேட் ஆகுறது தான். அவங்க அங்க டீட்டெயில கொடுத்து சப்மிட் கொடுத்தா ஜென்ரேட் ஆகும் ரெசிப்ட். அதனால நீங்க பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. ரெசிப்ட்லாம் இல்லாம வந்துடும், சிலபஸ்லாம் கூட வரும். வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் ஸ்டடி மெட்டீரியல்லாம் அனுப்புவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட் வரும். ஒரு பேமெண்ட்டுக்கும் ரெசிப்ட்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு மெயில் ஷேர் பண்ணுவாங்க ஒன்ஸ் ஷீ இஸ் பேக் டு ஆஃபீஸ், ஐ மீன் பேக் டு ஒர்க். சரி, இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த டாபிக். இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, வீடியோ ஷேர் பண்றேன், நல்லா உட்காந்து என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. டாஸ்க் நம்பர் 2 என்னன்னா, உங்க நோட்ல சரிங்களா, பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஏதோ ஒன்று கால்குலேஷன் பண்ணி அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை எனக்கு டீம்ஸ்ல சாட்ல அனுப்புங்க. நான் டேட்டா டைப் சாட்ல அனுப்பிச்சது உங்களுக்கு வந்து டீம்ஸ்ல ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அந்த போட்டோ எடுத்து அரித்மெட்டிக் உங்க நோட்ல எழுதுங்க போதும். நோட்ல எழுதி நீங்களே 2 வேரியபிள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸோ ஒய்யோ ஏவோ எடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களே இப்படி இது கொடுத்து அது எழுதி அதனுடைய அவுட்புட்டை கொடுங்க. பட் எனக்கு இன்புட் வந்து யூ ஹாவ் டு டேக் 3 டிஜிட்ஸ் மினிமம். உங்களோட இன்புட் வந்து 3 டிஜிட்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி ஜீரோஸ் இருக்கக்கூடாது உங்க இன்புட்ல. இப்போ 200ன்றது 3 டிஜிட் தான், கரெக்டுங்களா? பட் அதுல என்ன வந்திருக்குன்னா ஜீரோஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. எனக்கு அது வேண்டாம். 3 டிஜிட்ஸ்ல இன்புட் எடுத்துக்கோங்க. தட் ஷுட் நெவர் ஹாவ் ஜீரோஸ் இன் இட். இல்லாத மாதிரி 2 இன்புட்டை எடுத்து ஏதாவது ஒரு 2 இன்புட்டை நீங்களே எடுத்து 3 டிஜிட்ல எடுத்து எனக்கு அரித்மெட்டிக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதனுடைய போட்டோ எனக்கு வரணும். இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இதை பண்ணுங்க. கேளுங்கம்மா. int a equal to 20. குட் கொஸ்டின். ஸோ float b equal to 13 கொடுக்குறீங்க, கரெக்டா? ரைட். ஸோ நீங்க ஒன்ஸ் இங்க float b equal to 13 கொடுக்கும் போதே இந்த 30 வந்து பிக்கு அசைன் ஆகும் போதே இன்டர்னலா கம்பைலர் மெமரியில 13ன்றத என்னவா எடுத்துக்கும், அதுவே 0வா எடுத்துக்கும். சரிங்களா?
ரைட். பிளஸ் கம்பைலர் வந்து இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. நீங்க float bன்னு சொல்லி 13 கொடுத்தாலே உங்களுக்கு இங்க வார்னிங் சிம்பிள் காட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க float bன்னு 13 கொடுக்க கூடாது. நீங்க கொடுக்கறதே என்னன்னு தான் கொடுக்கணும், 0 தான் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க இல்லையா, a plus b ஆட் பண்றீங்க இல்லையா, அந்த ஆட் பண்றதை என்ன வேரியபிள் எடுத்துக்கிறீங்க, அந்த சி என்ன டைப்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சியை வந்து நீங்க இன்டிஜரா எடுத்துக்கினா எடுத்துக்காது, பக் அடிக்கும். இன்டா கொடுத்தீங்கன்னா பக் அடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏவோட இன்புட் 20, பியோட இன்புட் 30.0. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்டோடைய சைஸும் 32 தான், ஃப்ளோட்டோடைய சைஸும் 32 தான். ஆனா ரியாலிட்டி படி இன்ட்டை விட மெமரி ப்ராசஸ்ல கொஞ்சம் அதிகம் யாரு, ஃப்ளோட். ஸோ அப்போ நீங்க இங்க என்ன ட்ரை பண்றீங்க, கம்பைலர் கிட்ட என்ன சொல்றீங்கன்னா ஸ்மால் மெமரி வேல்யூவை எடுத்துட்டு போய் லார்ஜ் மெமரி வேல்யூவோட என்ன பண்ண சொல்றீங்க. ஸோ how it look like is 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு போய் 25 லிட்டர் கேன்ல ஸ்டோர் பண்ண சொல்றீங்க. ஸ்டோர் ஆகுமா ஆகாதா, ஆகும் தானே, ரைட். அப்போ எனக்கு ஒரு டவுட், 1 லிட்டர் வாட்டரை எடுத்துட்டு போய் 25 லிட்டர் கேன்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேனு 1 லிட்டர் கேனா மாறிடுமா இல்ல 25 லிட்டர் கேனாவே தான் இருக்குமா. அப்போ அதே மாதிரி ஒரு இன்ட் வேல்யூ எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ளோட்டோட கோஆர்டினேட் பண்றீங்க. இன்ட்ன்றது ஸ்மால் மெமரி, இன்ட்டை விட ஃப்ளோட்ன்றது ஹையர் மெமரி. அப்போ ஒரு ஸ்மால் மெமரி வேல்யூ எடுத்துட்டு போய் ஒரு லார்ஜ் மெமரியில புட் அப் பண்றீங்க அப்படின்னா மெமரி வந்து உங்களுக்கு இன்டிஜரா எடுத்துக்குமா, ஸ்டில் ஃப்ளோட்லயே தான் இருக்குமா, ஃப்ளோட்லயே தான் இருக்கும். அப்போ 20 பிளஸ் 30.0 அப்படின்னா உங்களுக்கு 50.0ன்னு அவுட்புட் எதில் தான் வரும். அப்போ நீங்க இந்த மாதிரி ரெண்டு அதர் கேட்டகரி இன்புட்டை கோஆர்டினேட் பண்ணும்போது அதனுடைய ஹையர் சைடு என்னவோ அதுதான் அவுட்புட்ல வரும். அப்போ அதை தான் நீங்க அவுட்புட் வேரியபிளுக்கு, விச் இஸ் அவுட்புட் வேரியபிள் யாருங்க, சி, அவரை நீங்க அப்ப எதில் கொடுத்துருக்கணும், ஃப்ளோட்ல தான் கொடுத்துருக்கணும். கொடுத்தா உங்களுக்கு சியோடைய அவுட்புட் என்னன்னு பிரிண்ட் ஆகும், 50.0ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களாமா, ரைட். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா as of now? சரிங்க, ஃபைன். இதை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்கு, மார்னிங் பார்ப்போம். இன்னைக்கு ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணா நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் ஒரு 1 ஹவரில் வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஆகும். ஸோ ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து 2 GB கிட்ட ரெக்கார்ட் ஆகும். சின்ஸ் தேர்ட் பார்ட்டி ரெக்கார்டர்னால டீம்ஸில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி 300 MBக்கு கன்வெர்ட் பண்ணி இது ஏதோ AVSF ஃபார்மேட்டில் இருக்கும், நான் AVAல மாற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும் அந்த ப்ராசஸ். அதனால தான் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் வீடியோ சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ரிவிஷனை கண்டினியூ பண்ணி இதை நோட்டில் எழுதி அந்த ஃபோட்டோவை எடுத்து எனக்கு அனுப்பணும். ரைட், ஓகே, தேங்க்யூம்மா.